மக்கள் வரலையா படத்துக்கு? ஊத்திக்கிச்சா? தியேட்டர்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆளே இல்லைங்க. ஆளுங்க வந்து வீடியோவை எடுத்து போடுறாங்க. உள்ளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து ஆள் உட்காந்து இருக்குது. ஆனா வந்து இது என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபேக்கா வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேக்கா இதை காட்டுறது, அந்த மாதிரி கணக்கை காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சோல் அவுட் ஆயிருச்சுன்ற மாதிரி கணக்கு அமைச்சிட்டு, ஆனால் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ சீட்டு காலியாக கிடக்குது உள்ள. அப்புறம் இன்னொன்று என்ன பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியாவில் வந்துருந்துச்சு, ரோட்ல ஜேமா இருந்திருக்குதுங்க. அதை எடுத்து போட்டுட்டு இந்த படத்துக்காக தான் போகிறதுக்காக தான் ஜேமா இருக்குன்னு போட்டு வச்சிருக்கிறானுங்க. இவனுங்க ஜோக்கர்னு எனக்கு தெரியும், ஆனால் ஜோக்கருக்கே ஜோக்கர்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து, அதாவது கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் போக மாட்டுறாங்க, நிறைய பேர் போகல. அதனால இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்க, ஃபேமஸாக ரிவ்யூ பண்ணுறவங்களை வச்சு ரிவ்யூ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு போராட்டம் கதை அப்படின்ற மாதிரி ஒரு செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா சொல்லிட்டு ஸ்ரீநிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க இருந்தும் இந்த படத்துக்கு ஆளுங்க போவே இல்லை. இப்போ அதுவும் இந்த ஆனஸ்டான ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து உண்மையாக அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ எப்படி கொடுக்குறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா போர் அடிக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த காதல் காட்சி வந்து 1 மணி நேரத்துக்கு படம் போர் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. அதான் சொல்கிறேனுங்க, என்ன தான் ஃபேக்கான வந்து ட்ரெய்லரில் வந்து இவ்வளோ வியூ அடிச்சுன்னு ஃபேக்கான வந்து அந்த நம்பர்ஸை காமிச்சாலும் சரி, இல்லையா இந்த படத்துக்கு பாருங்கள் இவ்வளோ பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு அந்த ஃபேக் ரிவ்யூ காமிச்சாலும் சரி, ஆனால் உண்மையை போய் பார்த்தோம்னா மக்கள் வந்து போகவே இல்லை தேட்டருக்கு. நான் உங்கள் கிரேசி ஜி.